ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமியார் வீட்டு விருந்தில் எல்லோருக்கும் பிடித்தமான KFC ஸ்டைல் சிக்கன் தாங்க பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே செம்ம பர்ஃபெக்டாக அந்த 100% கிரிப்ஸினஸ்னோட நம்ம செஞ்சுருக்கோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். எப்படி செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் தயிர் ஊற்றிப்போம். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கப் தண்ணி எடுத்துப்போம். நார்மலான வாட்டர் தான், அதை நம்ம ஊற்றிப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சது போட்டுப்போம். பெப்பர் 1 ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வினிகர் 1 ஸ்பூன் அதையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். மோர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் KFC சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தானேங்க இருக்கும். இப்போ நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. அது நான் நல்லா 4 சைடு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 சைடாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா இறங்கும். அதே மாதிரி அந்த கிரிப்ஸினஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த லேயராக கட் பண்ணால் அந்த கோட்டிங்கில் அந்த கிரிப்ஸினஸ் கிடைக்கும். இதை நல்லா முறுக்கி வச்சுக்கோங்க. டிப் பண்ணியாச்சு. இப்போ மேலும் நம்மளுக்கு இது டேஸ்ட் கொடுக்க 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு 5 hours ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் வைப்போம்லங்க, அந்த இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் நல்லா காரம் புளிப்புலாம் ஊறி சூப்பராக வரும். 5 hours வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் மாவில் கோட் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். 1 கப் சோள மாவு அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனியா பவுடர் அது போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாங்க. அது 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன், 2 மிக்ஸ் பண்ணது. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கடையில் கிடைக்கும், அது 1 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கலந்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் இப்போ டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவுலாம் நல்லா கலந்தாச்சுங்க. நம்ம காரம்லாம் போட்டது நல்லா கலந்துட்டோம். இப்போ நான் 5 hours வச்சுருந்தேன்லங்க ஃப்ரிட்ஜிலேருந்து, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1 லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டிக்கோங்க. தண்ணி இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நிமிஷம் கோட் பண்ணோன்னா ஒரு 3 நிமிஷம் அளவு கோட் பண்ணிக்கணும். இப்படி திருப்பி திருப்பி கோட் பண்ணிக்கோங்க. நம்ம கோட்லாம் போட்டோம் இல்லைங்க, அதுலேயும் உள்ளே போகிற அளவு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி கொஞ்சம் லைட்டாக அமுக்கி திருப்பி கோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்க. அந்த மாதிரி 3 நிமிஷம் அளவு கோட் பண்ணிக்கிட்டே இருங்க. 3 நிமிஷம் அளவு கோட் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கூல் வாட்டர் எடுத்துக்கோங்க, கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த சிக்கன் நம்ம கோட் பண்ணதை அதில் போட்டுருவோம். ஒரு 5 செகண்ட் போட்டால் போதும். 1 2 3 4 5 செகண்ட் போட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப விட்டுறாதீங்க, எல்லாம் மாவு கரைஞ்சிரும். எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாவுலேயே போடுங்க. போட்டு மறுபடியும் கோட் பண்ணுங்கள். ஒரு 2 minutes கோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரிப்ஸினஸ் கிடைக்கும். நல்லா கோட் பண்ணிட்டோங்க 2 நிமிஷம். இப்போ என்ன பண்ணணுன்னா அகெயின் நம்ம கோல்டு வாட்டரில் போட போகிறோங்க. 5 செகண்ட் இது மறுபடியும் செகண்ட் டைம் பண்ணணும். கோல்டு வாட்டரில் 5 செகண்ட் 1 2 3 4 5 போட்டுட்டு மறுபடியும் எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இந்த பவுடர்லேயே போட்டு ஒரு 2 minutes மறுபடியும் கோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நம்ம 4 பக்கம் கோடு போட்டோம்ல, அதுலேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கோட் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன பண்ணோம், அதை லைட்டாக தட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா மாவை தட்டிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டுப்போம். இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து உடனே திருப்பி விடாதீங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா அந்த மாவுலாம் ரொம்ப பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுப்போம். இப்போ திருப்பி விட்டுப்போங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பின்னாடி நம்ம திருப்பி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அது கிரிப்சினஸ் கிடச்சிருக்கு. இப்போவே நம்மளுக்கு அந்த கிரிப்சினஸ் தெரியுது பாருங்கள். மாவுலாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா அந்த கிரிப்சினஸோடு நம்மளுக்கு வருது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுப்போம். பாருங்கள் எவ்வளோ கிரிப்சினஸ். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரிப்சியோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. KFC கடையிலே வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்மளே வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த கிரிப்சினஸ் கிடைக்கும் 100%. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரிப்சினஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் கிரிப்ஸியாக வந்திருக்கு KFC இதுலேயே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். KFC சிக்கன் ரெடி.